அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு ஆதரிக்க அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னா இஎம்ஐ எல்லாருமே எடுத்திருப்பீங்களே. ஏன்னா நானும் எடுத்திருக்கிறேன் இஎம்ஐலாம். நான் ஒரு 3 பொருள் எடுத்திருக்கிறேன் இஎம்ஐயில். தயவு செஞ்சு இஎம்ஐயில் மட்டும் பொருள் எடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியாது. நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இஎம்ஐ ஃபஸ்ட்டு பொருள் நான் எடுக்கும் போது ஃப்ரிட்ஜ் எடுத்தேன், 1500 ஓகே கட்டிட்டேன். 2வது பொருள் ஏசி எடுத்தேன், 5000 இருந்துச்சு. அதை அப்படியே மல்லு கொடுத்து கட்டிட்டேன். 3வது இது செல் எடுத்தேன், 2 செல் எடுத்தேன். அந்த 2 செல்லு என்னால் ஒரு எப்படி சொல்கிறது, 8 மாதம் 4 மாதம் கட்டிட்டேன். பல்ல கடிச்சு 4-5 மாதம் கூட கட்டிட்டேன். அந்த 3 மாதம் என்னால் கட்ட முடியல. திணறி கட்ட முடியாமல் ஒரு அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு பாருங்க. போட்டாங்க பாருங்க பில்லு, ஏகப்பட்ட பில்லு. 12,000 செல்லு. 12,000 செல்லு நான் எவ்வளோக்கு அது பில்லு போட்டிருக்கிறாங்கன்னா, அப்படி இப்படி கணக்கு பண்ணால் 8,000 பில்லு போட்டிருக்கிறாங்க 12,000 செல்லுக்கு. அப்போது அந்த செல்லுடைய ரேட்டு எவ்வளவு? 20,000. எனக்கு இது தேவையா அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு, ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இஎம்ஐல தயவு செஞ்சு எப்படி நம்மளை மாதிரி இல்லாதப்பட்டவங்க எடுக்காதீங்க. இருக்கப்பட்டவங்க அவங்க இஎம்ஐ மந்த்லி சேலரி வாங்குகிற எனக்கு இந்த கதி. மந்த்லி சேலரி அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை அதை கண்ட்ரோல் பண்ண முடியறவங்க, அவங்க இஎம்ஐயில் போட்டுக்கிறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஒரு ஆளுங்க இஎம்ஐயில் சாமான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுக்க முடியாமல் அந்த சாமாவுக்கு எவ்வளோ கேள்வி வேறு கேட்குறாங்க தெரியுங்களா? இப்போ வீட்டுக்கு அவ்வளோ ப்ராடு. ஒரு லேடிஸ் கால் பண்ணி ப்ராடு நாங்கள் ஏன் ப்ராடு பண்ணுறோம், நாங்கள் இதே இடத்துல தானே இருக்கிறோம், நாங்கள் எதுக்கு ப்ராடு பண்ணோம், கட்ட முடியல இப்போ சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அப்படி இப்படின்னு கட்டி முடித்து அதோடைய எல்ஓசி லெட்டரும் வாங்கிட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் பேங்க்குக்கு பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். 1000 500 பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ போடு, அந்த பேங்க்கு பக்கம் நாங்கள் போனால் தானே இப்போ நீ எடுக்க முடியும், நீ போட்டுக்கிட்டே போ. பேங்க்காரங்களும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்க மாட்டேன்றாங்க. அங்கே போய் நம்ம என்ஓசி லெட்டர் வாங்கின பிற்பாடும் நீ பில் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ நீ என்ன மாதிரி ஆள், என்னத்த சொல்கிறது? அதனால தான் சொல்கிறேன், இஎம்ஐ தயவு செஞ்சு இல்லாதப்பட்டவங்க வாங்காதீங்க. வாங்கணும் தற்கொலை பண்ணுறதுக்கு சமம், ஓகேங்களா? அதுக்கு நம்ம தற்கொலை பண்ணியே போயிடலாம். நமக்கு ஆசைகள் நிறைய இருக்குதான், கனவுகள். ஆனால் அந்த கனவுகள்னால தான் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் அதில் ஏதோ பழம் வைக்கலாம், காய் வைக்கலாம், நம்ம கை காசு மொத்தமாக கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஎம்ஐயில் போடுறோம். ஓகே, ஏசி அதான் ஒவ்வொரு பொருளும். டிவி இருந்தால் டிவி நம்ம வீட்டில் அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி வாங்கி வைக்கிறோம் இஎம்ஐயில். இப்படி ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய ஆசைகளை தூண்டிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம மனிதரோடைய ஆசை அடங்காத ஒரு ஆசை. அதை ஒரு சில வீட்டை பார்த்தா இந்த டிவி நம்ம வீட்டில் இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த சோபா பார்த்தா நம்ம வீட்டில் இந்த சோபா விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பெட்டை பார்த்தா கூட இந்த பெட்டு இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். மனிதனுடைய ஆசை அடங்காத ஆசை, ஓகேங்களா? என்னடா எப்படி சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையே நம்மளோட ஆசை அடங்கவே அடங்காது. நம்ம உடம்பு என்றைக்கு அடங்குது பாருங்கள், அன்னைக்கு தான் அடங்கும். அன்னைக்கு கூட அடங்குதா இல்லை பேய் மாதிரி சுற்றிட்டு கிடக்குற மாதிரி தெரியல நம்ம, ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இஎம்ஐயில் தயவு செஞ்சு நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நம்ம வாங்கிடலாம், ஓகேங்க? வாங்கிடுங்க. இல்லையா இந்த ரோட்டில் பார்த்த விற்றுட்டு வரானுங்க பாருங்கள், அவனுங்கள்ட்ட கூட வாங்கிடுங்க. இந்த வாரத்தில் கட்டுற மாதிரி கூட வாங்கிடுங்க. ஆனால் பேங்க் மூலயமா இஎம்ஐ போட்டுறாதீங்க. அது போட்டிங்க நீங்கள் வாழவே முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு போட்டு மனுஷனை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆர்பி ரூல்ஸ் படி 7 மணிக்கு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. அதில் தான் நான் கொஞ்சம் தப்பிச்சேன். அந்த 7 மணிக்கு வர மாட்டேனுங்க. அது வேலை டைமில் 7 மணிக்கு போகும்போது வர மாட்டேங்க. இல்லைன்னா கால் பண்ணி 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 சாகடிச்சிடுறானுங்க.
அப்பா அந்த கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். ஆனால் காலையில் வந்துடுவானுங்க டான்னு. காலையிலேயே ஒரு 8 மணிக்கெலாம் டான் வந்து நின்றுவானுங்க. அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறதுக்காக தான் இஎம்ஐ போடாதீங்க தயவு செஞ்சு. இஎம்ஐ ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இது. நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிறது நல்லது. ஒரு டிவி வாங்கணும். இப்போல்லாம் வந்து நிறைய பொருளுங்க வந்து இப்போ டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இப்போ வந்து அதை ரொம்ப ரேட்டு கம்மியாக இப்போ கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கடைகளில் வந்து யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன். 12,000 ரூபா இது டிவி வந்து வெறும் 6,000 ரூபா 5,000 ரூபா அப்படி 4,000 ரூபா அப்படி 2,000 ரூபா கூட டிவிங்க, அந்த பெரிய பெரிய டிவிங்க வருது. அப்படி என் தம்பி கூட இப்போ வாங்கினான் 45 இன்ச்சு 14,000 ரூபாய்க்கு, வெறும் 14,000 ரூபாய்க்கு வாங்கினான். அது வெளியே வாங்கினா 60,000 ரூபா 50,000 ரூபா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் இஎம்ஐயில் போய் மாட்டிக்காதீங்க. நானும் மாட்டிக்கிட்டு நான் பட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து கூட என்னுடைய இது இன்னும் அவங்க முடிக்கலை. அதனால் நான் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எல்லோரும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் இஎம்ஐ போட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.